ஹாய், வெல்கம்ஸ் டு காரியம். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நான் உயிர்நாடியில் டே 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கான விலாக் தான் இது. டே 2ல் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூனிட் 8 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேக்ஸும் சயின்ஸும் பேலன்ஸ் ஒன்று இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு. இதுதான் நான் டே 2 ரிவிஷனுக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விவிடிஎன்பிசி அகாடமிலேருந்து நான் புக்ஸ் ரிசீவ் பண்ணேன். ஜிஎஸ்க்கு புக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜிஎஸ் புக்கு பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும், அதுதான் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, இதை சேர்த்து 2 புக்காக போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 11th and 12th பாடங்கள் தான் ஒன்லைனர் மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வர்த்தபிளாக இருந்தது. இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் பாருங்கள். அடுத்தது இன்றைக்கான பிளான் மேக்ஸ் நான் காலையில் 25 சம்ஸ் நான் பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உயிர்நாடி 2 பாதி ரிவிஷன் பண்ணியிருக்கேன். உயிர்நாடி 1 நேற்று கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கான ரிவிஷன்ஸ் இன்னைக்கு மதியம் அதுக்கான ரிவிஷன்ஸ் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் உயிர்நாடி 2க்கான டே 2 பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயே பாதி தான் முடிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு படிக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு டே 1க்கான லைவ் கிளாஸஸ் குஷவா அகாடமியில் கொடுத்துருந்தாங்க. லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு தமிழ் லைவ் கிளாஸும், நைட்டு 9 மணிக்கு ஜிகே லைவ் கிளாஸும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக மதியம் 3 மணிக்கு தமிழ் லைவ் கிளாஸ் ராஜு சார் எடுத்தார். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைவ் டெஸ்ட் போடுறதுக்கு. மொத்தமாக தமிழில் 100 கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸும் ஸ்டார்டிங்லேருந்து அது எண்டு வரைக்கும் நான் போட்டேன். ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 95-96 கிட்ட தான் என்னால் வாங்க முடிஞ்சுது. கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப யோசித்து அந்த அளவுக்கு தெளிவாக மாடரேட்டாக தான் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க தமிழ். அதை விட ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா மோகன் சார் நைட்டு 9 மணிக்கு ஜிகே பாலிட்டி கொடுத்துருந்தாரு. இந்திய அரசியலமைப்பு அந்த சார்ந்த பாடங்கள் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 மாடரேட்டாக தான் இருந்தது. நம்ம படித்ததை ரீகால் பண்ணி அந்த நேரம் யோசித்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பொறுத்துகையுமே ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. யோசித்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜிகே படித்தது 5 பாடம் தான் இருந்தாலும் அந்த 50 கொஸ்டினுக்கு அது வர்த்தாக கேட்டிருந்தாங்க. மற்ற 50 கொஸ்டின் அது அவ்வளோ வர்த்தாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் டு கிருஷபா அகாடமி. நெக்ஸ்ட் நாளைக்கு டே 2 லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த நாளைக்கு நான் டே 2 லைவ் கிளாஸஸ்க்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த டே 2 நாளைக்கு முடிச்சு ரிவிஷன் பண்ணிவிட்டு டே 3க்கான ப்ரீ பிளான்டாக டே 3க்கான உள்ள பாடங்களை படிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் படிக்கிறேன்னு. சயின்ஸுக்குமே 3 டாபிக் மட்டுமே. அந்த 3 டாபிக்குமே